யார் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னா, யார் நிக்கிறாங்க, யார் ஜெயிக்கிறாங்க, நீங்க போய் பார்த்தீங்கன்னா, யார் தேவன் என் மீது அன்பா இருக்கிறார், தேவன் என் மீது பிரியமா இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் நிற்கிறார்கள், அவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள். வர வர விருத்தி, அதான கிங்டம். முன்னாடி ஒரு மாதிரி இப்போ கீழே அப்படிங்கிற மாதிரி கிடையவே கிடையாது. பாருங்க, எல்லாம் சொல்லுங்க, தேவன் என் மீது வைத்த அன்பு. பாட்டு பூரம் பார்த்தீங்கன்னா நாம கடவுளை எப்படி நேசிக்கலாங்கிறது தான் நிறைய இருக்கும். தேவன் நம்மளை எவ்வளோ நேசிக்கிறாருங்கிற பாட்டு தேடினீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப குறைவாக தான் அங்கே இருக்க ஆரம்பிக்கும். பாருங்க, ஏன்னா நாம் நம்முடைய அன்பை அவர்கிட்ட காட்ட பார்க்குறோம். ஸோ பேதுரு அப்படி முயற்சித்ததுனால, பேதுருனாலே உங்களுக்கு தெரியும், அவன் பேருக்கு அர்த்தமே கல், பாறை, பிரமாணத்தின் மனிதன். பிரமாணம் எதில் எழுதுனாங்க? கற்களில் தான் எழுதுனாங்க. கிட்டத்தட்ட அவன் பிரமாணத்தின் வழியாக முயற்சித்த ஒரு நபர், அதனால தோத்து போயிட்டான். ஆனால் யோவான் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கிருபை அப்படின்னு அர்த்தம். ஜான் மீன்ஸ் யோஹன்னா. அந்த கிரேக்க வார்த்தை யோஹன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரேஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ பிரமாணத்தின் வழியிலே, தன் கிரியின் வழியிலே முயற்சிக்கிற மனிதன் தோற்று போகிறான். தேவன் என் மீது அன்பு வைத்திருக்கிறார் என்கிற வழியிலே போகிறவன் என்றென்றைக்கும் ஜெயித்து கொண்டே அவன் இருக்க ஆரம்பிக்கிறான். இயேசுவுக்கு மிகவும் பிரியமான சீசன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா என்ன பதில் வரும்? இயேசுவுக்கு மிகவும் பிரியமான சீசன் யார்? யோவான். எல்லாருமே என்னதான் சொல்றாங்க? யோவான் அப்படின்னு தான் சொல்றாங்க. நானும் ரொம்ப நாள் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், இயேசுவுக்கு மிகவும் பிரியமான சீசன் யோவான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் நாளும் படிச்சு பார்த்தா அது வெறும் யோவான்ல மட்டும்தான் வருது. இப்பவுமே நிறைய பேர் தெரிஞ்சிருச்சு. ஏன் தெரியுமா? அது அவர் எழுதுனது. மத்தேயுல நீங்க அதை வாசிக்க மாட்டீங்க, மார்க்ல நீங்க அதை வாசிக்க மாட்டீங்க, லூக்கால அதை வாசிக்க மாட்டீங்க. இயேசுவுக்கு பிரியமான சீசன் யோவானுங்கிறது எதுல மட்டும்தான் இருக்கு? யோவான் எழுதுன அந்த சுவிசேஷத்துல மட்டும்தான் இருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்? இப்போ ஒன்றும் இல்லை, இன்னைக்கு சண்டே நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, டைரி எழுதுகிற பழக்கம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் வீட்டில் போய் டைரி எழுதுறீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிருந்தேன், இவங்கலாம் வந்திருந்தாங்க அப்படின்னு எழுதிட்டு, இயேசுவுக்கு மிகவும் பிரியமான அப்படின்னு உங்கள் பேரை அதில் என்ன பண்ண முடியும்? இயேசுவுக்கு மிகவும் பிரியமான நாகராஜ் அப்படின்னு என்ன பண்ணலாம்? எழுதலாம். உரிமை இருக்கா இல்லையா? உரிமை இருக்கு. ஸோ இவன் அப்போ யோவானுடைய பிராக்டிஸே எப்படி இருந்திருக்குதுன்னா, நான் கடவுளை நேசிக்க, நான் கடவுளுக்கு பண்ணினேன், நான் கடவுளுக்கு அதை செஞ்சேன், நான் கடவுள், இதே இல்லை. தேவன் என் மீது அன்பா இருக்கிறார், இதுதான் அவனுடைய தியானமா இருக்கிறதுனால அவன் எழுதும் போதே எப்படி எழுதுறான்னா, எல்லாரும் வந்திருந்தாங்க, குறிப்பா யாருன்னா இயேசுவுக்கு மிகவும் பிரியமான சீசன் யோவான் அப்படின்னு எழுதிட்டான். என்னன்னா மத்தேயுல இது இல்ல, லூக்கால இல்ல, எதுலயுமே இல்ல, இவர் எழுதுனதுல மட்டும்தான் இருக்கு. இயேசு எல்லார் மேலையும் தான் அன்பு வச்சிருக்கிறாரு. வச்சா வைக்கலையா? எல்லார் மேலேயும் அன்பு வச்சிருக்கிறார். இன்னொரு வசனம் உங்களுக்கு காமிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் பாருங்க. யோவான் சுவிசேஷத்துக்கு வாங்கலேன். யோவான் சுவிசேஷம் 13:1. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். எப்படி போட்டுக்குது பாருங்க. ஆரம்பத்தில் ஒரு அன்பு வச்சாரா, அதை எது வரைக்கும் வச்சாராம்? முடிவு பரியந்தம். எல்லாம் சொல்லுங்க, முடிவு பரியந்தம். நம்மகிட்ட என்ன சொல்றாங்க? நீ முடிவு பரியந்தம் நிலை நிற்ப, முடிவு பரியந்தம், இப்படி நம்மகிட்டயே சொல்லிட்டாங்க பாருங்க. முதல்ல முடிவு பரியந்தம் நம்மளை நேசிக்கலான்ட்டு தேவன் முடிவு பண்ணியிருக்கிறார். இது முதல்ல நமக்கு தெரியணும் பாருங்க. தம்முடையவரிடத்தில் அவர் அன்பு வைத்தபடியே எப்படி அன்பு வைத்தாராம்? முடிவு பரியந்தமும் ஒரு இடத்தில் அன்பு வைத்தார். அந்த வார்த்தையை சொல்லிட்டு அடுத்த வசனமே எதில் ஆரம்பிக்குது?
சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அப்படி அவன் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் அப்படி நம்ம படிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூதாஸ் என்னமோ ஒரு மாதிரி ஒரு செயலை பண்ண போறான், ஆனாலும் அதுக்கு முன்னாடி தேவன் சொல்லிட்டாரு, நான் அன்பாகவே இருக்கிறேன் அப்படின்ட்டு. இந்த 2 சீசர்கள் சொன்னல, இதுல 3வது ஒரு சீசன் யாருன்னா யூதாஸ். யூதாஸ் எப்படிப்பட்ட ஆள்னா, தேவன் தன் மேல வச்சிருக்கிற அன்பை அறியாத ஒரு ஆளு. பேதுரு சுயமாக அன்பு செலுத்த முயற்சித்த ஒரு நபர். யோவான் மாத்திரம்தான் அவர் என் மேல அன்பா இருக்கிறார் என்பதை அறிந்து அதில் வாழ்ந்த நபர். பைபிள் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா யார் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னா, இவங்க சுய பக்தியை சக்தியை சார்ந்திருக்கிறாங்க பாருங்க. அவங்க எல்லாருமே கீழே போயிடுறாங்க. ஏன்னா அது அடிப்படையே கிடையாது. யார் நிற்கிறாங்க, யார் ஜெயிக்கிறாங்க நீங்க போய் பார்த்தீங்கன்னா, யார் தேவன் என் மீது அன்பா இருக்கிறார், தேவன் என் மீது பிரியமா இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் நிற்கிறார்கள், அவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள். தாவீது அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, டேவிட் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தாவீது என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, த பிலவட்ஸ் ஆஃப் காட். தாவீது என்றால் பிரியமானவன் என்று அர்த்தம். அவங்க தான் கோலியாத்தை ஜெயிக்காங்க. யாருக்கு ஐ ஆம் காட்ஸ் பிலவட், நான் தேவனுக்கு மிகவும் பிரியமானவன் என்கிற வெளிப்பாடு வாழ்க்கையில் வருகிறதோ அவர்கள் தான் மாபெரும் சவால்களை ஜெயிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். தங்களுக்கு முன்னாடி நிற்கிற எந்த சேலஞ்சா இருந்தாலும் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, தேவனுடைய நேசத்துக்கு உரியவனாக நான் இருக்கிறேன், தேவன் என் மீது பிரியமா இருக்கிறார் என்கிற வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்கிறவர்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். 17 போராட்டங்களை பவுல் அப்போஸ்தலன் ரோமர் புத்தகத்திலே குறிப்பிடுகிறார். 8வது அதிகாரத்தில் ஒரு 17 ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்றார். மரணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, நிர்வாணமோ, பசியோன்னு சொல்லி ஒரு 17 போராட்டத்தை என்ன பண்றாரு சொல்றாரு. அந்த 17 போராட்டத்தையும் ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு சாவி தான். என்ன சாவி தெரியுமா? சில சொல்லுவாங்க என் தலைக்கு மேல 1000 பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. என்னைக்காவது ஒருத்தங்க எப்படி சொன்னாங்க, நான் ஒரு பேப்பர் கொடுத்து எழுதுங்க அப்படின்னு சொன்னேன், ஒரு 2-3க்கு மேலே எழுத முடியல அப்படின்னு நினச்சிக்கிறது, எனக்கு ஒரு 1000 பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. 17 ப்ராப்ளம் அதில் அட்ரஸ் பண்ணுறாரு. அதை ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு சாவி தான். இன்னைக்கு காலையில அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வாழ்க்கையில் போய்கொண்டிருக்கிற எந்த சூழ்நிலையும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு ஒரு சாவி இருக்குது. அந்த சாவியை தான் பவுல் சொல்கிறார். அது என்ன? அவர் நம்மீது வைக்கிற அன்பு தான் அத்தனை பிரச்சனையும் ஜெயிக்கிறதுக்கான சாவிங்கிறார்.